சர்வம் மாயா. ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியனுக்கும் தான் எதுக்காக இருந்தோம் ஏன் இருந்தோம் அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு தர்ற ஒரு பேய்க்கும் இடையிலான அந்த பந்தத்தை உணர்வுபூர்வமாக அழகாக பேசின ஒரு படம் இது. படத்தில் காமெடி, எமோஷன்ஸு, ஃபீல் குட் சீக்வன்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு அட்டகாசமான படமாக பிரசன்ட் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துடைய இயக்குனரான அகில் சத்யன். நிவின் பாலி, அஜு வர்கீஷ், ரியா சிபு அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் தான் இந்த மொத்த படத்தையும் தாங்கி பிடிச்சது. அந்த அளவுக்கு கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ரியா சிபு நிச்சயமாக இந்த வருஷத்துக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் அப்படின்னு அவார்டே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு மலையடி வாரம், அதுக்கு கீழே ஒரு வயல்வெளி, அதில் நடந்து போகிற 2 கதாபாத்திரங்கள் அப்படின்னு இந்த படத்தில் 2 தடவை வரக்கூடிய அந்த சீக்வன்ஸை வைடாங்கிள் ஷாட்டில் கன்சியூவ் பண்ண விதத்தில் சினிமோட்டோகிராஃபரான சரண் வேலாயுதனுடைய ஒர்க் ஆகட்டும், பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, மனசை உருக்கிற அளவுக்கு அட்டகாசமாக கம்போஸ் பண்ணி தெரிக்க விட்ட ஜஸ்டின் பிரபாகரனுடைய ஒர்க் ஆகட்டும், படம் நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெர்க்க கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. அந்த பர்டிகுலர் சீன் ஸ்டேஜிங் பண்ணப்பட்ட விதமாகட்டும், சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பின்னாடி போட்ட மிகப்பெரிய எஃபர்ட் ஆகட்டும்னு சொல்லி டெக்னிக்கலி செம ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் இந்த படம் நிச்சயமாக பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி ஒரு படத்துக்குள்ள ஒரு அப்பா மகனுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக பேசின விதமாகட்டும், ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியனுடைய பெயின் என்ன அப்படின்னு பேசின விதமாகட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை மலையாள சினிமாவுக்கு உரித்தான அதே பாணியில் அண்டர் கரண்ட்ல இந்த டீம் பேசத்தான் செஞ்சிருக்கு. இந்த வருஷம் வெளியான அட்டகாசமான மலையாள படங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இந்த சர்வம் மாயா. நல்ல எமோஷனல் ஃபீல் குட் டிராமாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க தியேட்டரில் மிஸ் பண்ணாம போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம். டெஃபினட்டா தியேட்டர் வர்த்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது இந்த படத்தில். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பார்த்து முடிங்க.